அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகேங்களா, ஏ டு Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும், ஸோ எப்போ வந்து நீங்கள் இந்த சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை, எங்கே கொண்டு போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணும், என்ன வேலை வாய்ப்புக்கு அதாவது என்ன போஸ்டிங்க்கு நமக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி இந்த வேலை எனக்கு எப்படி கிடைச்சது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா, எத்தனை நாளையில இந்த வேலை கிடைக்கும், எத்தனை நாளையில உங்களுக்கு இன்டர்வியூஸ் கூப்பிடுவாங்க, ஸோ யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாருமே நம்ம சேனல் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றதை நம்ம வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் ஓகேங்களா, அங்கிருந்து அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நமக்கு இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான போஸ்டிங் வந்திருந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதற்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங் வந்தது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ எப்படி அப்ளை பண்ணதுன்றதை அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. இதை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபில் பண்ணி நான் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம். சரிங்களா. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங்கும் சேம் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். இங்கே அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கா, அதில் மட்டும் தலைப்பு மட்டும் மாறும். குறு அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம், அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்றத தலைப்பு மட்டும் தான் வரும். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்தது நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய தாலுக்கை மென்ஷன் பண்ணிடுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலேயே கையெழுத்து போடுங்க. சரிங்களா. அடுத்ததான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கிற நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் போட்டுக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா. இந்த வேலை வாய்ப்பு ஸோ இதில் வந்து பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்குவாங்க. சரிங்களா. அடுத்தது உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பரு, டோர் நம்பர், ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் இருக்கணும். அடுத்ததான் வந்து என்ன ஊர், என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, அடுத்ததான் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு பின் நம்பரு, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பரு, ஸோ அடுத்தது உங்களுடைய பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ஊராட்சி மற்றும் கிராமம் 6வது பாக்ஸில். அடுத்தது வந்து எந்த அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதோட எண், பெயர், முகவரி இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது கல்வி தகுதி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. தற்போதைய உங்களுடைய கல்வி தகுதி ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கொண்டு போகணும். இப்போ வந்து ஜெராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக 21 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதற்கான சான்றிதழ் இருந்தாலுமே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலான்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பாக கட்டாயம் வேணும். அதோட ஜெராக்ஸுமே இதில் ஃபில் பண்ணணும்.
அடுத்ததான் வந்து உங்ககிட்ட செல்ஃப் அட்டாச்மெண்ட் ஓகேங்களா, ஐடென்டி ப்ரூஃப்காக அவங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படி இல்லைனா குடும்ப அட்டை நகல், அடுத்ததுனா ஆதார் அட்டை, இதெல்லாம் கண்டிப்பாக ஜெராக்ஸ் வந்து எதெல்லாம் அது ஏதாச்சும் ஒன்று வச்சா கூட போதும். சரிங்களா? அடுத்ததான் வந்து நீங்க எந்த வார்டை சேர்ந்தவங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஓகேங்களா. ஸோ எஸ் ஆர் நோ, ஆம் இல்லை ஆம் இல்லை எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்கு, கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து திருமணமானவர் திருமணம் ஆகாதவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து கணவரால் கைவிடப்பட்டவர், ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நீங்கள் அதை அடிச்சுனா மட்டும் போதும். ஆம்னா ஆம் ஆம் அதை விட்டு இல்லைன்னு அடிச்சிடுங்க. நீங்கள் ஒரு இல்லைன்னா ஆம் அடிச்சு இல்லை மட்டும் கொடுங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதில் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்ன்றது, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னுரிமைன்றது அதிகப்படியாக கொடுப்பாங்க. அதுக்காக தான் இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ திருமணம் ஆகாதவர் எனில் ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ ஆதரவற்ற பெண் தந்தை இறப்பு சான்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம்னா ஆம் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? குள்ளத்தன்மையுடையவர், ஸோ ஹேண்டிகேப்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆம்னாம் கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர் இல்லை வந்து பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி இதாக இருந்தாலுமே நீங்கள் அதோட சர்டிஃபிகேட் இருந்தாலுமே அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்குலாம் அதிகப்படியான முன்னுரிமை. ஸோ அது அடுத்தது வந்து அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர், இதெல்லாம் வந்தீங்கன்னா ஆசிட் அட்டாக் ஓகேங்களா. இதெல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அதிகப்படியாக ஓகேங்களா. ஸோ இடம் நாள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். அதாவது உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கோ அப்படி இல்லைன்னா வந்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகியோ நீங்க அப்ளை பண்ணிக்கலான்றத மென்ஷன் பண்ணி தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுல யார் யாருக்கு முன்னுரிமை வழங்குவாங்க அப்படின்னா, முதல் கிராஜுவேட் சரிங்களா. அதாவது ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்க, நீங்க 5வது படிச்சிருக்கலாம், 10வது படிச்சிருக்கலாம், இல்ல படிக்காமலே இருக்கலாம். நீங்க 2வதாவது படிச்சிருந்தா கூட நீங்க முதல் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை. அடுத்ததா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் சரிங்களா? இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, ஸோ முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து முன்னுரிமை வந்து வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம வந்து இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணாம தெரியாம இருந்தவங்களோ ஈஸியா நீங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை நீங்க மீட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.